ஆமா இங்க பாருங்க அதுக்கும் அது ஏங்க ஈடி எதுக்கு எடுக்கணும் அது நாங்க போட்ட கேஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப இன்னும் பெருமையா பேசலாம்ல. நாங்க போட்டாலும் பாருங்க எங்க கூட இருந்தாலும் நாங்க அது தண்டனை வேற மக்களுக்காக பாருங்க. அது சாதாரண கண்டிச்சா கூட பரவாயில்ல. அதாவது தியாகம் பெருசு, அதை விட அது இன்னும் மேலான உறுதி பெருசு. மிசா நான் இருந்ததை விட அது வந்து மிகப்பெரிய தியாகம்ன்றாரு. முதல்ல அவரோட ஒப்பிடுவது ஏன் நீங்க அப்படி ஒரு உங்களை எதிர்த்தாலே வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்தாலே வந்து ஆர்எஸ்எஸ் பாரு. அவருக்கு எல்லாமே சொம்பொறிக்கிற வேலை தான் பிஜேபிக்கு. அழகு பார்த்து திமுக. ஆமா பாஜக ஆளும்போது 3 எம்பிக்களை பாஜக சார்பா தேர்ந்தெடுத்தது திமுக. இது அரசியல் பார்த்தா பாசிசம் பாயாசம் செல்லா காசு. எங்க பிஜேபியில செல்லா காசுன்னு சொன்னா என்ன திரும்புறீங்க? என்ன பேசுறீங்க? நான் பிஜேபியில செல்லா காசு மக்கள் பதில அண்ணாமலை நாங்க கூப்பிடலங்க. தலைமை ஏற்கவா அண்ணா வந்து நெடுஞ்செயல கூப்பிட்ட பேரு இவர் தம்பி வா அருகில் வா. நாளைக்கு எப்படி மாறுவாங்க? கருணாநிதியை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா கருணாநிதி ஆட்சி வரும்போதெல்லாம் இதே தமிழ்நாட்டுல 3 முறை வந்து கலவரம் தான் நடந்தது. அதனால சீமானை சொல்றதுக்கு திமுகவுக்கோ திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் அடிமைகளுக்கு அருகதையே இல்லை. வந்து ஆதரவு தெரியும் அப்படின்னு ஏன் அங்க மேடையில் இருக்கணும்? உங்க முன்னாடி சொல்றேன், நிச்சயம் வரும். திமுகவுக்கு சாவு பண்ணி அடிப்பாங்க. நான் அடிப்பேன். நான் உயிரோட இருக்கிற திமுகவுக்கு சாவு பண்ணி அடிக்காம விட மாட்டேன். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் இருவரும். வணக்கம். காமாட்சி நாயுடு ஐயா, ஈரோடு கிழக்கில் பெரியார் எதிர்த்துட்டாரு சீமான், அதனாலே வந்து எல்லாருமே வந்து ஒரு பரிஷ்காரம் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு தான் மொத்த ஓட்டு விழுவும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒவ்வொரு சமூகத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணுமா இருக்காங்களே. இப்போ உதாரணமாக உங்கள் பக்கம் அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்க அந்த மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு தராலயம் அவர்கள் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லா சமூகம் பரந்தப்பட்ட சமூகமும் பெரியார் எதிர்த்தாலும் அவர் வந்து பாசிச கொள்கை எதிர்ப்பில் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் அவர் தீவிரமாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்தினோட வாக்குகளும் விழும் போலையே. இப்போ இவர் திண்டுக்கல் தொகுதி, தேனி தொகுதி, கம்பம் தொகுதி, இந்த மாதிரி தொகுதியில் இவர் ஆதரவு கொடுத்துருந்தாருன்னா இவருடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. இவர் ஈரோட்டில் போய் ஆதரவு கொடுத்தா இவருக்கு ஈரோட்டில் எவ்வளோ ஓட்டு விழும்? மிஞ்சி போனால் ஒரு 100 ஓட்டு விழுமா இவர் சொன்னார்னா. அதாவது ஒரு காலத்தில் இந்த ஜாதிய தலைவர்கள் சொன்னாலாம் ஓட்டு கிடைக்குங்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ அவங்கவங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க. அவங்கவங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க. அந்த அரசியல் கட்சி என்ன முடிவு எடுக்குமோ அதுபடி தான் நடந்துக்குவான். இப்போ நான் போய் நின்று காமாட்சி நாயுடு ஆதரவு அப்படின்னா நான் எனக்கு சின்சியரா என்ன ஃபாலோ பண்றவங்க இன்னைக்கு முடிஞ்சு போனா ஒரு 50,000 வந்து திமுகவுக்கு தலித் மக்களோட வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி தரலையா? அது வந்து அவர் ஒரு கட்சி, அவருடைய கட்சியில அந்த தலித்துக்கள் அவர் கட்சியில இருக்காங்க. தலித்துக்கு இல்ல அப்படி இல்ல. தலித்துக்கள் பூரா அவருக்கு இல்ல. அவர்கிட்ட இப்ப எல்லா அரசியல் கட்சியிலும் தலித்துக்கள் இருக்காங்க. கொஞ்சம் அதிகமான தலித்துக்கள் அவர் கூட இருக்காங்க. அப்படித்தான் நம்ம உண்மையதான் சொல்லணுமே தவிர ஒட்டுமொத்த தமிழக என்ன கேட்ட ஜாதிய கட்சி எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜாதிய கட்சி ஓட்டா மாறணும். சும்மா இருங்கத்தான், ஓட்டா மாறணுமா இல்லையா? பேருக்கு ஆதரவு கொடுத்தா போதுமா? முதல் உங்களுக்கு அங்க ஓட்டு இருக்கா? சும்மா இந்த பாருங்க தான் உங்க சமூக ஓட்டு நீங்க சொன்னா போடுறது எவ்வளவு ஓட்டு தான் விழுவும். அதுக்கு வாங்க 2 ஓட்டு இல்ல, ஒரு 100 அந்த தொகுதியில ஒரு 100 ஓட்டு கூட உங்க ஓட்டு விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு.
அதாவது ஒரு பிரச்சாரத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க. அதெல்லாம் நிலையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஓட்டு இருக்கு, ஓட்டு இல்ல, என்ன பண்றது? ஏமாத்தி பொய் சொல்லி புத்தலாட்டம் பண்ணி முள்ளமாரித்தனம் பண்ணி காசை லட்சம் கணக்கா கோடி கணக்கா கொடுத்து மக்கள் கிட்ட அந்த மாதிரி ஓட்டு வாங்குற இது எங்கிட்ட இல்லதான். உண்மைதான். நான் என்னோட கேள்வி நீங்க தெளிவா உள்வாங்க நினைக்கிறேன். நீங்க சாதிய கட்சிகளை வச்சுலாம் மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது. மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. எது பொது கட்சியா இருக்கோ, எது அந்த சமூகத்துக்கு சரியா செய்யுதோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்கன்னு நீங்க. நான் அதுக்கு தான் கேள்வி முன் வச்சேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்க கூட்டணியில் இருக்காரு. அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தொடர் வெற்றியில அவர் முக்கியமான பங்கு வகிக்கிறியா? குறிப்பா தலித் மக்களோட வாக்குகளை ஒட்டுமொத்தமா கன்சாலிடேட் பண்றக்கூடிய ஒரு கருவியா அவர் இல்லையா நான் கேக்குறேன். ஏன் இப்ப தீரன் இருக்காருப்பா, ஒட்டுமொத்தம் சொல்லாத. கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் ஒட்டுமொத்தம் கொங்கு ஈஸ்வரன் எத்தனை பிரிவு இருக்கு? கொங்கு ஈஸ்வரன் எத்தனை பிரிவு? நீங்க அப்ப எதுக்கு அவரை சேர்த்தீங்க? எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அதான் சொல்ல வரேன். அதாவது அவர் கூட இருக்காங்க. இங்க பாருங்க, சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு கொங்கு அவரு அரசியல் கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, சரியா? ஈஸ்வரன் அதே மாதிரி இன்னொருத்தரும் பண்ணிருக்காரு. அவங்களுக்குள்ள ஒண்ணுதான் இருந்தது, அவங்களுக்குள்ள பிளவுபட்டு இப்ப 2-3 ஆகி போச்சு, சரியா? இவர் கூட ஒரு 50% இருக்கலாம், இன்னொருத்தர் கூட ஒரு 30 இருக்கலாம், இன்னொருத்தர் கூட ஒரு 20% இருக்கலாம். ஸோ டோட்டலா அதை அப்படிதான் பங்கு போட்டுக்குவாங்க. அது அரசியல் கட்சியா. ஆனா ஜாதியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஜாதிக்கு கொஞ்சம் தான் ஓட்டு கிடைக்குமே தவிர அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஒரு எந்தெந்த ஜாதிய கட்சியிலயோ அரசியல் கட்சியிலயோ அல்லது வேற எந்த அரசியல் கட்சியில இருக்கோ அதான் ஓட்டு கிடைக்கும். அதான் உண்மை. இப்ப திருமாவுக்கு ஒரு அவங்க கன்சால்டேட் பண்ணி எல்லா தலித்துக்களும் அவர் சொன்னார்னா வாக்களிப்பாங்கிறது இல்ல. இப்ப ஆமா, தலித்துக்கள் அவரு கூட இன்னைக்கு இருக்க தலித்துக்கள்ல ஒரு 50% அவர் கூட இருக்கலாம். மீதம் இருக்க 50%ல எங்க கூட ஒரு 20% திமுக தலித்துக்கள் இருக்காங்க. மீதம் 30% பல்வேறு அரசியல் கட்சிகள்ல அங்க வைக்கிறாங்க. ஏன்னா தலித்துக்கள் என்ன சொல்றாங்க, பாமக எதிர்ப்புல விசிக உங்க கூட்டணியில இருக்கிறதுனால ஒட்டுமொத்த வாக்குகள் உங்களுக்கு வருது, அறுவடை ஆகுது அப்படின்னு சொல்றாங்களே, அது நீங்க மறுக்கிறீங்களா? கண்ணு இங்க பாருங்க, வன்னியர்களே எங்களோட இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு வன்னிய அமைச்சர்களே எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வன்னிய. அதனாலதான் துரைமுருகன் அவர்கள் சொன்னாரோ, வன்னியர்ல என்னைய பொதுச் செயலாளர் ஆக்குனதை விட என்ன பெரிய கண்ணியப்படுத்திட்டாரு. உண்மைதானே? வன்னியருக்கு பொதுச் செயலாளர் கொடுத்துருக்க சீனியர் அவர் தான். அவர் சொன்னதா இன்னைக்கு எங்க முதலமைச்சர் தட்ட மாட்டாரு. தட்ட மாட்டாரு. ஆமா, அந்த அளவுக்கு தான் அரசியல் நடக்குது. வீட்டுல ரைடுக்கு ஒரு சாதாரணமான கண்டனம் கூட இல்லையே. கண்டனம் எதுக்கு கொடுக்கணும்? 3-4 நாள் கூட்டு 7 நாள் கூட நடக்கட்டும். 7 நாள் கூட நடக்கட்டும் சார். ஏன் கண்டனம் பண்ணல? கண்டனம் எதுக்கு? அவர் அளவுக்கு அதிகமா தவறுதலா சொத்து சேர்த்து இருந்தாருன்னா பிடிக்கட்டும். அது உண்மைக்கு புறம்பா யார் செயல் வர்றாங்களோ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கணும்னு அவசியம் இல்ல. செந்தில் பாலாஜி அவர் கேஸ்ல நாங்க இன்வால்வ் ஆகல, புரிஞ்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி கைதுக்கு ஏன் துடிச்சீங்க சார்? அவர் கைதுங்கிறது நாங்க போட்ட கேஸ்ல அவருக்கு போட்ட கேஸ்ல அமலாக்கத்துறை கைது பண்ண. அமலாக்கத்துறை ரைடு வந்தது எதுக்கு? இங்க பாருங்க, புரியாம பேசாதீங்க. எங்க கேஸ்ல இருக்க எஃப்ஐஆர் பேர்ல தான் வழக்கு. இடி வழக்கு எங்க கேஸுடைய எஃப்ஐஆர் பேர்ல தான். அத புரிஞ்சுக்கோங்க. அதான் வழக்கு, வேற வழக்கு அந்த ஆளு பேர்ல பழி வாங்குற செயலை செய்யுதுன்னு சொல்லி இது பண்ணீங்க. ஆமா, இங்க பாருங்க, அது ஏங்க ஈடி எதுக்கு எடுக்கணும்? ஈடி எதுக்கு எடுக்கணும்? என்ன சொன்னீங்க? நாங்க போட்ட கேஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப இன்னும் பெருமையா பேசலாம்ல. நாங்க போட்டாலும் பாருங்க, எங்க கூட இருந்தாலும் நாங்க தண்டனை என்பது வேற. மக்களுக்காக அது சாதாரண கண்டிச்சா கூட பரவாயில்ல. அதாவது தியாகம் பெருசு, அதை விட அது இன்னும் மேலான உறுதி பெருசு. மிசா நான் இருந்ததை விட அது மிகப்பெரிய தியாகம்ன்றாரு. முதல்ல அவரோட ஒப்பிடுவது நேற்று வந்தவர்ல சார் கட்சிக்கு. இந்த விஷயத்தை கொஞ்சம் அமைக்க வாசுங்க. எங்க இஷ்டம் நாங்க வாங்கிட்டோம், எங்க இஷ்டம். அதெல்லாம் மக்கள் ஆட்சி தாங்க. ஏன் போய் அந்த ஆள்கிட்ட தாடி காட்ட போய் கேக்குறது? மக்கள் ஆட்சி தாயா. எதுக்கு இன்னைக்கு தங்கம் என்ன விலை ஏறி இருக்கு? சும்மா இருங்க. இங்க பாருங்க, 26ல மறுபடியும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாங்க பெரிய ஆப்பு தயார் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை எழுத்து யாரெல்லாம் அரசியல்ல குதிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆப்பு. அந்த பிஜேபி கூட்டணி நாங்க பிஜேபி கூட்டணி இல்ல அப்படிதானே? ஏதாவது கொஞ்சம் நாங்க பிஜேபிக்கு கூட்டணி போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நாம் தமிழர் மீது, இவங்க RSS அடியால் ஆயிட்டாங்க, இவங்க அதுல என்ன சந்தேகம்? ஆனா எல்லா தரப்பு மட்ட மக்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சீமானவர்களுக்கு. எல்லா தரப்பு மக்களும்
நீங்க பாரு, ஏதாவது ஒருத்தன் இன்னைக்கு தமிழ்நாடு அளவுக்கு நான் தான் நாயுடு சங்க தலைவர், ஓ, என்கிட்ட இருந்தவன் சின்ன சின்ன அங்கன ஒரு குழுக்கள் இருக்கும், அவன் கூட போய் நாயுடுகள் ஆதரவுன்னு ஈரோட்ல, அதுக்கு அவன் நாயுடு சங்க ஆதரவு தருதுன்னு சொல்றதா? இதெல்லாம் செல்லாது கண்ணு. இப்ப இவரு சொல்றாருன்னா இவரு ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் தலைவர்கள் அவர் ஒருத்தர் இருக்காரு, அதனால அவரை வேணா கணக்குல எடுத்துக்கிடலாமே தவிர வேற யாரும் எடுத்துக்குவ. சும்மா இந்த கதை இந்த ஒட்டுண்ணி வேலையெல்லாம் இங்க பாக்காத, நாங்க ஏற்கனவே இதெல்லாம் பாத்துட்டோம். ஏன் நீங்க அப்படி ஒரு உங்களை எதிர்த்தாலே வந்து ஆர்எஸ்எஸ் பெரியாரை எதிர்த்தாலே வந்து ஆர்எஸ்எஸ் பாரு, அவருக்கு எல்லாமே சொம்படிக்கிற வேலை தான் பிஜேபிக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப அவரு இப்ப இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, டெபாசிட் வாங்குவாருன்னு சொல்ல இயலுமா அவங்களால? அது அவர் காசு கொடுக்க மாட்டாரு, அவர் காசு கொடுக்க மாட்டாரு, பயிர் கொடுக்க மாட்டாரு. இது வரைக்கும் எந்த தேர்தலுமே அவர் யாரு காசு கொடுக்குறா? டோக்கன்கள்லாம் வழங்கப்படுதுன்னு சொல்லி நம்ம செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். திமுக காசே கொடுக்கலன்னு சொல்லி அண்ணனை வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க. நாங்க தான் எங்களுக்கு சத்தியம் படுத்த நம்பிக்கை இல்லாத ஆட்களாச்சு. 1000 சத்தியம் பண்ணுவோம், 1000 சத்தியம் பண்ணுவோம். பிஜேபி கூட்டணி பிஜேபி வந்து பின்னணியில இயக்குதுன்னு நீங்க ஏதாச்சும் சொல்றீங்க? பெரியார சொன்ன உடனே பிஜேபி ஆதரவு கிடைக்குது. இங்க பாரு, தமிழகத்துல பெரியாருங்கிற ஒரு அமைப்பு அவரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஈஸியா வனத்தா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் உள்ள நுழைஞ்சிரும். புரிஞ்சுக்கோ, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழலாம் இருக்கிறதே வந்து எங்க பெரியார் தான். அவர் இல்லைன்னா எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்துல இருக்க அத்தனை அரசியல் கட்சிக்கும். கேரளால கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒன்னும் காங்கிரஸ் இல்லைன்னா கம்யூனிஸ்ட், அங்க மாறி மாறி தான் வரும். அதுக்குதான் உங்களால் தான் வந்து 2009 வந்து எச்ராஜா முதல்வர் எம்எல்ஏ ஆக்கினது உங்க தலைவர் தானே. ஏங்க, நாங்க வந்து ஒரு காலத்துல வாஜ்பாயினுடைய வீட்டுல வந்து அவரு ரொம்ப வருத்தப்பட்டு அழுததுனால அவருக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம். அதுக்காக என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது. எத்தனை அழகு பார்த்து திமுக. ஆமா, பாஜகவுக்கு 3 எம்பிக்களை மத்திய பாஜக ஆளும்போது 3 எம்பிக்களை பாஜக சார்பாக தேர்ந்தெடுத்தது திமுக. திமுக கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு கொண்டது திமுக. நேற்று வெள்ளி பாத்தீங்கன்னா வெங்கையா நாயுடுடைய மகள் திருமணத்துக்கு கூட போயிட்டு முதல்வர் போயிட்டு எங்க கலைஞருடைய செலத்தொற்புலாவுக்கு அவர் வந்து கலந்துக்கலையா? அதுதான் சொல்றோம். எங்க எங்களுக்கு பாருங்க, யாரும் ஊரே யாவரும் இங்க பாருங்க, யாரும் ஊரே யாவரும் கேள்வி. கரெக்ட் தான். நாங்க இங்க சும்மா இருங்க, அவங்க இங்கிட்டு வருவாங்க. எங்களுக்குள்ள அரசியல் பார்த்தா பாசிசம் பாயாசம். இப்போ அர்ஜுன் சம்பத் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பழனி பாபா இந்த ஜிஹாத் கமிட்டி தடை வந்து நீடிக்கணும், அவர் வந்து ரொம்ப துவேஷ பேச்சை பேசியவர், ஹிந்து விரோதி அவர், இந்த ஹிந்து விரோதியை வந்து சீமான் வந்து ஆதரித்து புகழ்ந்து பேசுகிறாரு, அதனால் சீமானை ஒழிப்பது தான் நம்முடைய இதுவாக இருக்க வேண்டும். சீமான் அதாவது பழனி பாபா வந்து தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் நம்முடைய இந்துக்கும் விரோதி, அதனால் நம்ம வந்து சீமானை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அர்ஜுன் சம்பத் அறிக்கை விடுறாரு. அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இதே ஆர்எஸ்எஸ் அமைப்பு தானே வந்து சீமான இது இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இவனுக்கு எல்லாம் வந்து பொருளை கலப்புறானுங்க கதைகள். இப்ப அர்ஜுன் சம்பத் சொல்றத பிஜேபி கேட்குமா? அவரு பிஜேபி குரலா தானே சார் ஒழிக்கிறாரு. அவர் இங்க ஒழிப்பாரு, அவருக்கு என்ன அங்க மரியாதை இருக்குங்கிறது எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கோ. அவருக்கு மரியாதை இல்லையா? அப்ப எந்த மண்ணாங்கட்டிக்கு அவர் அங்க பிஜேபியில என்ன அவருக்கு மரியாதை இல்ல, அவர் ஒண்ணுமே இல்ல. செல்லா காசு எதுக்கு? முருகனுடைய அறுபடையுடைய அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல அமைச்சர் சேகர் பாபு அருகிலே அவர் உட்கார்ந்துருந்தார். எல்லாம் சிறப்பு அழைப்பாளர் வந்தாரு. அது எதுக்கு வந்தாரு? அவரு இந்து முன்னணி மக்களுக்காக இந்து மக்களுக்காக பாடுபடுறாரு. செல்லா காசு எங்க பிஜேபியில செல்லா காசுன்னு சொன்னா என்ன இருப்பீங்க? என்ன பேசுறீங்க? நான் பிஜேபியில செல்லா காசு, மக்கள் மத்தியில செல்லக்கூடிய காசா? மக்கள் மத்தியில இந்துக்கள் மக்களா அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு அவர் தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ராமகோபாலன் தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவருக்கு பின்னாடி இவர் இதை தொங்கிட்டு இருக்காரு. 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்க உங்க பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த இதுல ஊர்வலம் போகும்போது நான் தான் முன்னாடி போய் நின்று பண்ணிட்டு இருந்தேன். சரியா? அதெல்லாம் வந்து ஒரு காலம், அவ்வளவுதான். அதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கணும். வருஷங்கள் 25-30 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் திரும்ப
அன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தீங்க, அன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து இது வேற என்ன குத்து விழுந்த ரெக்கார்டு மாதிரி தான் வேலை. நானே வெளியிடும் போது கூட அவங்களை கூப்பிட்டு வச்சு அது வேறங்க. நானே வெளியிட்டு பண்றதுங்கிறது அவங்க ஒன்றியத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்ட நாங்க நீங்க அவங்க ஒன்றியத்துல இருந்தாங்க, அதெல்லாம் சரிதான். அண்ணாமலை ஏன் கூப்பிட்டீங்க? அண்ணாமலை நாங்க கூப்பிடலங்க. தம்பி வா தலைமை ஏற்கவா அண்ணா வந்து நெடுஞ்செயலை கூப்பிட்ட மாதிரி இவர் தம்பி வா அருகில் வா இல்ல அனைச்சினில் அவர் மாநில தலைவரா இருக்காரு, முதல் வரிசையில நிக்க வைக்கிறாரு. அவர் வந்து இதுக்கு வர்றாரு, அவருடைய சமாதிக்கு வர்றாரு, அவரை தூரம் தள்ளி நிக்கிறாரு, அவர் அமைச்சர் வந்திருக்காருன்னு மாநில தலைவர் அமைச்சர் கூட வர்றாரு. வர்றவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? மனித நியாயம்னா என்னன்னு தெரியுமா தான் உனக்கு? எங்கள்கிட்ட தான் கத்துக்கணும். அந்த மனித நியாய அடிப்படையில அவரை கூப்பிட்டோம். சரி தரவாங்க சார். இப்போ நீங்க ஒரு சீமான் அவர்களுக்கு வந்து முதல் முறையாக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க ஈரோடு கிழக்குல. எல்லாரும் உங்கள் மீது விமர்சனம் வைக்கிறாங்க, போய் நீங்கள் வந்து இப்படி பிஜேபியினுடைய ஊதுகுழலாக செயல்படக்கூடிய சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாஸ்லாம். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் விமர்சனங்களை வந்து நான் சர்வசாதாரணமாக கடந்து போகிறேன். ஏன்னா விமர்சனங்கள் என்பது எப்பவுமே வந்து பாபா இதே மாதிரி பழனி பாபா வந்து திமுகவை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை வந்து ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும்போது இந்த சமூகத்தை இன்னைக்கு எப்படி என் மீது கல்லையும் மண்ணையும் கொண்டு அடிக்கிறாங்களோ சோசியல் மீடியா, அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லை, அன்னைக்கு இருந்திருந்தா இதோட மோசமா அடிச்சிருப்பாங்க. அடிக்காம ஆனா அதே மாதிரி பிரச்சாரத்தை அவங்க வந்து பண்ணாங்க. இவங்க முழுக்க ராமதாஸ் வந்து RSS பிஜேபியினுடைய ஊதுகுழல் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரம், அதாவது உருவாக்குனது வன்னியர் சங்கத்தை உருவாக்குனதே RSS தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அப்ப பாபா வந்து இவங்க பிரச்சாரத்தை இப்படி முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லி பின்வாங்கிட்டல. அவர் இருக்கவரையிலையும் கரெக்டா இருந்தாரு, ராமதாசும் கரெக்டா இருந்தாரு. அதன் பிறகு அரசியல் சூழல்கள் இப்ப திமுக எப்படி மாறிச்சு, அதிமுக அரசியல் சூழலுக்கு எப்படி மாறி, அதே மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கு அதே மாதிரி ஒரு அரசியல் சூழல்கள் மாற்றம் வந்துதான் நம்மள மாறினாரே தவிர மற்றபடி ஒண்ணு இல்லை. அவரு பாபா வந்து அவரு மரணத்திற்கு கூட வந்த ஒரே அரசியல் தலைவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் தான். அவருடைய மரணத்திற்கு போது அதையும் கூட சில பேர் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, ஒரு நயவஞ்சகத்தோடு புத்தகம் எழுதுற மயிரை எழுதுற மட்டை எழுதுறேன்ட்டு டாக்டர் ராமதாஸ் தான் பாபாவுடைய கொலைக்கு காரணம்னு சொல்லி கூட எழுதி சம்பாதிச்ச காலங்கள்லாம் கூட இருக்கு. அப்படியெல்லாம் வந்து ஒருத்தரை வந்து கடைசிகளில் நேசிச்ச ஒரு நபரை வந்து நேசிச்ச ஒரு தலைவரை வந்து இவங்களுடைய சொந்த நலனுக்காக அப்படி மடை மாற்றி விட்டு அப்படியே ஒரு சோகம் காணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் சீமானை ஆதரிக்கிறேன், அதனால எனக்கு வசிமொழி பொழிகிறாங்க, ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் பாபா கூட இருந்தோம். இல்ல நீங்க நம்புறீங்களா அவர் வந்து பிஜேபிக்கு உறுதியா இருக்காரு, எதிரில உறுதியா இருக்காரு? நானும் சொல்றேன், இன்னைக்கு கரெக்டா இருக்காரு, நாளைக்கு எப்படி இருப்பாரு யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா இப்ப தொடர்ந்து இல்ல திருமாவளவன் சொல்றாரு, பாஜகவும் பாமகவும் இல்லாத கூட்டத்தில் தான் நான் சேருவேன். அதே திருமாவளவன் தான் 1999 திமுக கூட கூட்டணி பாஜகவும். அது முந்தைய நிலைப்பாடு சார், முந்தைய நிலைப்பாடு வந்து மாத்திக்கிட்டாருல. அதேதான் சொல்றேன், அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு. அரசியல் நிரந்தர நண்பர்கள் போக மாட்டேன்றாரு, உறுதியா சொல்றாங்க. சொல்றாங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அவரை வந்து சாகடிக்க யாதவர்லாம் ஒன்று சேர்ந்து அடிச்சு கொல்ல வரும்போது அவரை பாதுகாத்து அவரை வந்து வீட்டுல உட்கார வச்சு அவருக்கு வந்து எல்லா உதவிகளும் பண்ணி அவரை MLA ஆக்கி MP ஆக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்து இஸ்லாமிய சமூகம். அதே நபர் வந்து ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய நலனுக்காக தான் சேர்த்தா கொள்ளடிச்ச சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக பிஜேபியோட கூட்டணி பண்ணாரு. கடைசியா சாகும் போது என்ன பண்ணாரு, அவருடைய பையனை வந்து பிஜேபியில கூட்டணியில இருந்துட்டாரு. இந்த வரையிலும் அவன் வந்து என்னடான்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அரசியல அங்க முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதிர்ப்பா இன்னைக்கு என்ன அதுதான், நாளைக்கு எப்படி மாறுவாங்க. கருணாநிதியை நம்ம எதிர்பார்த்தோம், ஆனா கருணாநிதி ஆட்சி வரும்போதெல்லாம் இதே தமிழ்நாட்டுல 3 முறை வந்து கலவரம் தான் நடந்தது. கருணாநிதி தான் சிறந்த தலைவர் முஸ்லிம்களுக்குன்னு சொன்னோம். 3 முறை தமிழ்நாட்டுல வந்து நீங்க கலவரத்தை எடுத்து பாருங்க, நாகூர் கலவரமா இருக்கட்டும், வீக்கடத்தூர் கலவரமா இருக்கட்டும், கோயம்புத்தூர் கலவரம் 3 திமுக ஆட்சியில் நடந்தது. பாதிக்கப்பட்டதும் நம்ம தான், அதுக்காக சிறைக்கு போனதும் நம்ம ஆளுக்கு தான். இதே யாரு திமுக தான் பண்ணது. நீங்க அர்ஜுன் சம்பத்தை பத்தி இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, இந்த அர்ஜுன் சம்பத்தை தலைவராக உருவெடுக்க செஞ்சது திமுக தான். நான் கூட சொல்றேன், விவாதம் பண்ண சொல்லுங்க யாருன்னா திமுக காரங்க. ஏன்னு சொன்னா 1997 நவம்பர் கலவரத்துல போலீஸ்காரனை அடிச்சுட்டாங்க. அந்த போலீஸ்காரனை அடிச்ச பசங்களை நீங்க என்ன வேணும் தண்டனை கொடுங்க, அதான் கொலை பண்ணிட்டாங்க. அதான் அந்த கொலைக்கு அந்த நபர்களை நீங்க என்ன வேணும் தட்டிக்கலாம், அது நமக்கு மாற்று கருத்து இல்லை.
ஒரு காவலரை போய் எப்படி கொல்லலாம் அப்படின்றது நீ என்ன வேணா அந்த மூணு பேருக்கு கூட. ஆனா அவர்கள் சார்ந்த சமூகத்துக்கு மீது எந்த அளவுக்கு ஒரு வன்மம் நடத்தி எவ்வளவு இஸ்லாமியருடைய சொத்துக்களை சூறையாடினீங்க, லட்சக்கணக்கான இஸ்லாமிய 19 முஸ்லாமியர்களை கொண்டு குவிச்சிங்க. கோபுரத்துல இருந்தவங்க குப்பமேட்டுக்கு வந்துட்டான். சோபா டெக்ஸ்ட் எவ்வளவு பெரிய அப்படி தரைமட்டமாகிட்டீங்க, எரிச்சிட்டாங்க. அன்னைக்கு உருவானவங்க தானே இந்த அர்ஜுன் சம்பத் என்ற நபரு. அப்ப அந்த திமுக தானே அவங்களுக்கு பக்கபலமா இருந்து, திமுக தானே அவங்களுக்கு தலைவனாக்குறது. இன்னைக்கு என்ன நொங்குதுன்றீங்க. அதனால சீமானை சொல்றதுக்கு திமுகவுக்கோ திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் அடிமைகளுக்கு அருகதையே இல்லைன்னு. இப்ப திமுகவுக்கு அருகதை சீமானை பத்தி சொல்றது நிச்சயமா சார். இப்ப திமுக அருகதை இல்லைன்னு சொல்லி கடந்த கால வரலாறுகள் அவர்கள் செய்த பிழைகள் எல்லாம் இப்ப நீங்க சுட்டி காட்டினீங்க. ஆனால் தொடர்ந்து அவர்கள் நிர்வாகிகள் வந்து சாரசாரியா வந்து விலகக்கூடிய செயல்கள் பார்க்குறோம். மேலும் நேற்று தினம் ஒரு முக்கிய நிர்வாகி மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் விலகிய பிறகு அவர் எல்லா ஊடகங்களிலும் தன்னிச்சையாக விளக்கம் கொடுக்கும் போது அவர் வந்து வலதுசாரி சித்தாந்தத்தோடு அவர் வந்து போகக்கூடிய நிலைமை அவர் வந்து வந்துடுச்சு. அப்பட்டமா எங்களுக்கு பட்டவர்த்தமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவர் வந்து மேற்கொள் காட்டினார். அப்படி அவர் பேசினார்னா சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும் புதிய தலைமுறையிலையும் நியூஸ் செவன்லயும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் தலைப்பு செய்தியா போடுவாங்கன்றது நல்லா அறிஞ்சு. அவரும் அரசியல்வாதி தானே, அவரும் ஒருங்கிணைப்பாளர். இது சொல்லாம வேற எது சொல்லி முக்கியமான உண்மையான காரணத்தை சொல்லித்தான் அவரு செய்தியே வந்திருக்காரு. இல்ல 5 பக்கம் காரணங்கள் சொல்லியிருக்காரு. அதான் சொல்றமா அதாவது பெரும்பாலும் அரசியல் கட்சியிலிருந்து விலகக்கூடிய நபர்கள் அன்றைய அரசியல் சூழல் வச்சுதான் அவங்க ஏன் விலகுன்ற விளக்கத்தை முன்வைப்பாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா அப்போதான் வந்து நமக்கு உண்டான இடம் நம்ம விலகலன்றது முக்கியம் இல்லை. விலகலுக்கு பிறகு நமக்கு உண்டான ஒரு இடத்தை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் ஒரு அடிப்படையில் தான் எல்லாருமே செயல்படுறோம். அந்த அடிப்படையில வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையா நான் பாக்குறேன். வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் முகாந்திரம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இருந்துன்னா ஒரு பாஷா பையுடைய முகத்துக்கு எங்க வராரு பொருளாச்சிங்க. இல்ல அது மட்டும் ஒரு அளவு கூட நம்ம எடுத்து அளவுக்கு ஒன்றும் இல்ல. சரி ஐயா பாவா அப்படி எதுக்கு வராரு? அதுக்கு வந்துட்டாம போலீஸ் இது சிறையில் அடிச்சதுக்கு உடனே முதல்ல அறிக்கை கொடுக்குறாரு. சொல்லுங்க செருப்பால் அடிப்பேனாரு, சிறுபான்மைன்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன். ஆமா இப்ப அதான் நானும் சொல்றேன். நானே சிறுபான்மைன்னு ஏத்துக்கலையே. என்னையதான் நீங்க சிறுபான்மைன்னு சொல்றது, பெரும்பான்மை நீங்க சிறுபான்மை இல்ல. வேற அவர் தொடர்ச்சியா பல விஷயங்கள் எதிராகவும் பேசியிருக்காரு, இஸ்லாமியர்கள் எதிராக. நானும் சொல்றேன், அவர் சாத்தானின் பிள்ளைகள் பேசும்போது நபியோட ஒப்பிடும் போதும் கடுமையான எதிர்த்த நபர்களில் முதன்மையானவங்க. நம்ம ஒண்ணு ஏதோ பேசிட்டா நமக்கு எதுக்கு போகும்போது சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய ஆளு உடனே கூட நேரடியா எதிர்த்தாங்க. அவரே இப்ப பிரபாகரன் சொல்லி ஒண்ணு கொண்டு வராரு. அது வந்து நானே சொல்றேன், அந்த விஷயத்துக்கு எனக்கு நான் சொறி பிடிச்சு போயிருக்காங்க. அது அவங்க விஷயம். அது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பெரியார வந்து இஸ்லாமியர் எதிராக வந்து நானே சொல்றேன். நான் ஏன் அதுக்கு போட்டு மண்டை போட்டு சொன்னீங்கன்னா எனக்கு பெரியார் என்னவோ பெரியாரிஸ்டோ இல்ல பெரியாருங்களால வந்து எனக்கு என்ன லாபம், என் சமூகத்துக்கு என்ன நன்மைன்றேன் ஒண்ணு இல்லையா. இதே பெரியாரிஸ்டுகளால் தான் அங்க வந்து அந்த குண்டடிப்புக்கு காரணமே பெரியாரிஸ்டுகள். நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். யாருன்னா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா அவங்கதான் முதல்ல 80 வாக்குல அந்த ஆபாசத்தில் சிறந்தது ராமாயணமா மகாபாரதமானு போட்டீங்களா இல்லையா? அந்த பட்டிமன்றம் போட்டு நீங்க போயிட்டீங்க. அடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான், வந்து கற்பில் சேர்ந்த கத்திஜாவா கன்னிமேரியா மணியம்யான்னு போட்டான். போலீஸ் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கொடுத்தெல்லாம் கொடுன்னா. அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போட்டீங்க. அந்த 80ல உருவாக்குறது தான் 99 98ல வந்து முடிஞ்சது. இல்ல நீங்களே ஒரு என்ன கற்பனை இல்ல, ஆனா நீ என்ன பண்ண, இந்த திராவிட அமைப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, மதவாதின்னு 2 பேரும் ஒதுக்கிட்டீங்க, கடும்போக்குவாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆரம்பிச்சது யாருங்க? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இப்படி பேசினா அவன் உடனே இப்படி வந்து பேசுவான்னு தெரியும், புரியுதுங்களா? அப்போ எதிர்வினை முஸ்லிம்கள் ஆட்டுவாங்க. அப்போ அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்வோம், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த குண்டடிப்போ அதுக்கு பிறகு நடந்த விஷயத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட கழகங்களோ அல்லது திராவிட பெரியாருடைய சிந்தனைவாதிகள் என்ன உதவுவாங்க எங்களுக்குன்ற ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 4 நூற்றாண்டு சிறையில கழிச்சுட்டு வந்திருக்காங்க எல்லாரும். சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு அரங்கத்துல வந்து பெரியார் பெரியார் பெரியார், நம்ம பெரியாருக்கு எதிரானவங்க இல்ல இஸ்லாமியர்கள். ஆனா அவர் கட்டமைக்கிறாருல அந்த மாதிரி திரு சீமான் அவர்கள். சீமான் அவர் கட்டமைக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் இந்த கேள்வி எழுப்புங்க, அது நமக்கு தேவையில்லை. நான் வந்து மேடை போட்டு பெரியார் அப்படி பெரியார் இப்படின்னு சொல்லி பேச மாட்டேன். நான் அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் ஒருத்தர் இருந்தாரு,
அவருடைய காலம் மறைஞ்சு போச்சு. அவர் அந்த நேரத்துல அவர் என்னென்ன பண்ணாருன்னு நமக்கு அவர் தெரியாது. எழுதிய புத்தகங்கள் தான் நம்ம பார்க்கணும். அதை இப்ப மேற்கோள் காட்டி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் சீமானுடைய அரசியலை நான் வரவேற்கிறேன். அதே போல நீங்க அந்த மேடையில பகிர்ந்து நீங்க பேசும்போது கூட சொல்றீங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியை வந்து பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு ஏன் அங்க மேடையில் சொல்றேன், உங்க முன்னாடி சொல்றேன். நிச்சயம் வரும். திமுகவுக்கு சாவு பண்ணி அடிப்பாங்க. நான் அடிப்பேன். நான் உயிரோட இருக்கிற திமுகவுக்கு சாவு பண்ணி அடிக்காம விட மாட்டேன். அன்னைக்கு திமுக வந்து இந்த முஸ்லிம்களுடைய அருமை பெருமை எல்லாம் அன்னைக்கு தெரியணும் அவனுக்கு. ஒரு தடவை அவனுக்கு அடிக்கிற அடி இருக்கு பாத்தீங்களா, முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை அவனுக்கு எதிராக ஓட்டு போட வச்சுக்கலாம். ஒரு எம்எல்ஏ கூட அவனால ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டுல. அப்ப உணர்வான் பாருங்க. அப்ப பிறகு ஆட்சிக்கு வந்தான்னு வச்சுக்கல திமுக, அப்போ அவனுக்கு என்ன ஆகும், அடடா இஸ்லாமியருடைய வாக்கு விகிதா இத்தனை நாள நம்ம ஏமாத்திட்டு பித்தலாட்டம் முள்ளமாரித்தனம் முடிச்சு வைத்தோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வந்தோம்டா, அவனுக்கு இந்த வாட்டி அடிஸ்தானுங்கடா ரிவீட்டு அப்படின்ற உணர்வானுங்க. அந்த உணர்வுன்ற ஒரே அடிப்படையில் தான் நான் இப்ப எதிர்க்கிறேன். ஓகே, திரு காமாட்சி ஐயா, இப்போ அவர்கள் திரு தடாராயம் அவர்கள் கூட ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் மேடையில் அவர் உரையாற்றும் பொழுது அந்த விஷயத்தை சொன்னார். நான் ஒரு காலம் வரும், நிச்சயமாக இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இந்த நாம் தமிழர் கட்சி தான் இஸ்லாமிய மட்டும் இல்லை, பறந்துவிட்டு எல்லா சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்திற்கும் குரல் கொடுக்கக்கூடியவர், அவங்களோட உரிமையை பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு. சில விளக்கங்கள் சொன்னாரு. நிறைவான கருத்து என்ன, கை இந்த பக்கத்தை நீங்க பாக்குறீங்க, இந்த பக்கத்தை நான் பாக்குறேன். சரியா? ஒருத்தர் ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடியும், ரெண்டு பக்கத்தை பார்க்க இயலாது. இவர் ரெண்டு பக்கத்தை பார்த்தாருன்னா சீமானுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்காரு. அவருடைய டிகே பேசல, நான் பேசல. அவருடைய கொள்கையை சொல்லிட்டாரு. ஆனா அவரு வளரட்டும், திமுகவை ஒழிக்கிறது தான் என் வேலை, கத்திரிக்காய்லாம் பேசினாரு. திமுகவை ஒழிக்கிறதுக்கு இவராலையும் முடியாது, இவர் பிள்ளையாலும் முடியாது, இவர் பேரனாலையும் முடியாது. புரியுதா? திமுகங்கிறது பெரிய மரம். சரியா? இது பல நூற்றாண்டுகளை சீமானாலும் முடியாது. இந்த சீமான் இல்ல, 100 உருவம் கொண்ட சீமான பத்தி இன்னைக்கு நாரி நலமுறை. 35 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு, இப்போ காணாம போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் நினைக்காதீங்க. இப்ப இருக்கிறதாண்டா கம்யூனிஸ்ட் ஆட்சி. வெஸ்ட் பெங்கால்ல இல்ல, இலங்கையில தானே கேட்டேன். நான் வெஸ்ட் பெங்கால்ல சொன்னேன். 32 ஆண்டு காலம் வந்து ஜோதி பாசு அவ்வளவு ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தாரு. ஜோதி பாசு இருந்தாலே இங்க பாரு, ஜோதி பாசு வர்றதுக்கு முன்னாடி யாரு இருந்தா, 3 முறை வந்து சத்யசேகர ரேயர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு காங்கிரஸ். அதுக்கப்புறம் தான் ஜோதி பாசு ஆமா ஜோதி பாசு கம்யூனிஸ்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு. சரியா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன நந்திகிராம் கலவரம் தான். ஆமா, அந்த கலவரத்துல வந்து மக்கள் மொத்தமா புறக்கணிச்சாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் இருக்கிறதே தெரியல. நானோ கார் தயாரிப்பு தொழிற்சாலை அங்க ஆரம்பிச்சான். அதுல இந்தோனேஷியாவோட அமைப்பு வந்து தலை கொடுத்துச்சு. அதுல இந்த மக்கள் ஆரம்பிச்சாங்க. இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லாட்சி பண்ணுது மம்தா, பண்ணட்டும். நல்லாட்சி பண்றாங்களா? எப்படி கொல்கத்தால வந்து மருத்துவருக்கே ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இது என்ன பண்ண முடியும்? ஏன்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ கொடுத்து உட்காந்து வைக்க முடியுமா? என்ன பேசுறோம்? எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் இப்படி பேசுறீங்க? எதிர்கட்சியா இருக்கோம் புடுங்குறான். எதிர்கட்சியா இருக்கும்போது இப்படி பேச மாட்டேங்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது பாத்தியா? அவனுக்கு வந்து லைஃப் கொடுத்தது தப்பு, தூக்கு கொடுக்கணும்னு இப்ப கேஸ் போடுது. திரும்ப அப்பீல் பண்ணுது. அந்த அம்மாவே அப்பீல் பண்ணுது, போராட்டம் பண்ணுது. ஆகையினால நீங்க மம்தாவை பத்தி எல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு ஆனா இங்க உள்ள இஸ்லாமிய சிறை காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்டு லைவ் கொடுத்தது பத்தாது, தூக்கே கொடுங்கன்னா அவங்களே அப்பீல் பண்றாங்க. நீங்க கூட தானே இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரனுக்கு கைது பண்ணீங்க, ஜெயில அடிச்சீங்க, குண்டாசம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணுவீங்க, பட் அதெல்லாம் அப்படியே விட்டுருவீங்க. அதெல்லாம் விடமாட்டோம், எங்க ஆட்சியில விடமாட்டோம் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூட வந்து தஞ்சாவூர்ல அந்த ஜகபுர் அலி என்ற ஒரு நபரை வந்து அநியாயமா வந்து மணல் படுகொலை கொன்று இப்போது வந்து சடலத்தை மீண்டு எடுத்து எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க.
நாங்க இப்பதான் வந்து எவன் கான்ட்ராக்டர், எவன் டிரைவரு, கிளீனரு, கான்ட்ராக்டர், அவன் புள்ள எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி கான்ட்ராக்டர், டிரைவரு, அவன் கிளீனரு அவனெல்லாம் பிடிப்போம். யாரு அவன் தானே மாஃபியா, மணல் மாஃபியாவை தானே பிடிச்சிருக்கான், அவன் பிள்ளைய தானே பிடிச்சிருக்கான், அவன் தான் அந்த ஊருக்கு கான்ட்ராக்டர். சார் அப்படியே இங்க பாருங்க, அப்ப யாருன்னா அப்படியே போக முடியுமா, நெட்டு பிடிச்சிட்டு போக முடியுமா? அப்படியெல்லாம் யாரு இவன் தான் அதுக்கு பிளான் பண்ணி இவன் பண்ணிருக்கான், அதனால அவனும் பிடிச்சிருக்கோம். என்ன சொல்றாரு, நீங்க இலவசமா வாக்க அறுவடை செய்றீங்கிறதா தான் நாங்க கோபத்துலதான் நாங்க சொல்றோம் சார். நீங்க வந்து இந்த சமூகம் வந்து நாம் தமிழருக்கோ இல்ல அதிமுகவோ வேற எந்த கட்சி மாற்றி ஒரு போட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அந்த சமூகத்துக்கு உண்டான செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்க இலவசமா அறுவடை செய்யுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இவரு போன தேர்தல்ல போய் நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆதரிச்சாரு? 2019 2024 அது அதிமுகவுக்கு. இப்ப யார் ஆதரிக்கிறாரு? இப்போ அந்த தொகுதியில யாருமே நிக்கல, பேசக்கூடாது. அது என்ன மஸ்துக்கு நீ சொல்ற? இப்ப யாரு ஆதரிச்சாரு? அவர் இருக்காரு இல்ல, யாரு இப்ப ஆதரிக்கிறா? இப்ப அதிமுக ஆதரிக்குதா அவரை? அதிமுக ஆதரிக்கல. அப்புறம் என்ன, இவர் அந்த அமைப்புக்கு தானே ஆதரவு கொடுத்தாரு. இப்ப அதே இதுல பொத்திக்கிட்டு இருக்கணும்ல, எதுக்கு அங்க போய் ஆதரவு கொடுத்தாரு? நிலைப்பாடு மாறுதா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் நிலைப்பாடுங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்க. அது அவங்களுக்கு சொந்தம். அதுல அவர் எடுக்கிற முடிவுல நான் தலையிட இயலாது. அவருடைய கொள்கை அது அவருக்கு தான் சொந்தம். அது மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். திமுக விதிவிலக்கு இல்ல, அதான் சொல்றேன். திமுகவுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு விதிவிலக்கு இருக்கும். அது எப்படி ஐயா? அதாவது 1999 இருந்து 2004 வரைக்கும் பிஜேபி கூட்டணி, அது 10 வருஷம் நல்ல மீண்டும் காங்கிரஸ் கூட்டணியில வந்து நல்ல ஒரு மத்திய அமைச்சர் பதவிகள், அதுக்கப்புறம் கூட கிட முடியாது. 2016 மீண்டும் கூட்டணி என்றால் காங்கிரஸுக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லி எந்த போன தேர்தலில் சொன்னது எழுதி மை காயல ஆறல, அதுக்குள்ள கலைஞர் அறிவிக்கிறாரு கூட்டணி என்று இருந்தால் காங்கிரஸுக்கும் பங்கு உண்டு. அப்புறம் EVK இளங்கோவனை சேர்த்துக்கிட்டீங்க. அப்புறம் மீண்டும் RK நகர் தேர்தலிருந்து இந்த கூட்டணி எப்படி தொடர்றது? எப்படி அது உங்களுக்கு என்ன? அதை பத்தி எங்க கட்சியில எங்க தலைவர் என்ன முடிவு செய்யறாரு, உங்களுக்கு என்ன? அவரு எடுக்கிற சூழ்நிலை அவரு நான் சொல்லலையா, அவருடைய தனிப்பட்ட வெறுப்புக்கு உட்பட்டதான் அந்த பதில நம்ம வந்து. அதனால நம்ம வந்து அவரை வந்து இப்ப எதுவும் சொல்றதுக்கு இயலல. இவர் ஏன் போய் சீமானுக்கு ஆதரவு கொடுத்தாரு நான் கேட்கலையே. போன தடவை அதிமுக இதே வந்து நாளைக்கு இதே திமுகவுக்கு நான் தான் போன முறை 21 நான் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், இப்ப திமுக நல்லா செய்யுது, நான் திமுகவுக்கு ஓட்டு போறேன்னு போடலாம். மனித இயல்பு. அதாவது கோபத்துல சில கோரிக்கைகள் வைக்கிறாரு, அந்த சமூகம் கோரிக்கை வைக்குது. அந்த கோரிக்கைகளை வந்து நீங்க செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க, தொடர்ந்து இலவசமா வாக்குகளை அறுவடை செய்றீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. இவங்க என்னன்னா சில பேரை வச்சிருக்காங்க ஏஜென்ட், கொஞ்சம் பேர் அவர் வேற மாற்று கட்சி தான் இருந்தாலும் அவர் பாருங்க மூச்சு பிடிச்சி பேசுவாரு. கருணாநிதி ஆட்சியில் தான் இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. ஏண்டா லூசு பயிலுங்களா? அரசு புள்ளி விவரமே 7% மேல் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அரசு புள்ளி இல்லாம 10% மேல் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன சொல்றாங்க, கருணாநிதி எவ்வளவு அழகா நாசுக்கா அப்படியே, நீ அவ்வளவு இல்லம்மா, சும்மா 7, 10 சீன் போடாது, 3 எடுத்து போ, நீ இவ்வளவு பேசுறதுல வாய்க்கிறியா? நீ திமுக அடிமையில இருந்துட்டு இந்த முஸ்லீம் அமைப்பு முஸ்லீம் தலைவர்களும் அன்னைக்கு வந்து கருணாநிதி அவளுக்கு கொடுக்கும்போது என்ன அப்படி பண்றீங்க, நாங்க 3% தான் இருக்குமா தமிழ்நாட்டுல, அதோட எங்களுக்கு வேண்டாயான்னு சொல்லிட்டு வந்துனா அதுடா. அதாவது அதை விட்டுட்டு அங்க எச்ச பொறிக்கு மாரி அந்த அண்ணா அறிவாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த எலும்பு துண்டுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? சூப்பர். 3% கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, தூக்கி வீசி மூஞ்சில அடிச்சாங்கல்ல. அந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட இஸ்லாமியனுக்கு இல்லையா? திமுக 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டு இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை தொடர்ந்து அறுவடை என்ன பண்ணிச்சீங்க? இல்ல கிறிஸ்தவ அதாவது கிறிஸ்தவ சமூகம் வந்து கல்வியிலேயோ வேலை வாய்ப்புகள்லயோ அரசு வேலை வாய்ப்புகள்லயோ அவங்க முன்னேறல நீங்க சொல்றீங்களா? கிறிஸ்தவர்கள்
முன்னேறலன்னு சொல்றீங்களா? இஸ்லாமியர் நிலையில தான் அவங்க இருக்காங்களா? அவங்க நல்லா முன்னேறிதான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா இந்த இடஒதுக்கீடு நம்முடைய புள்ளி விவரத்தை குறைக்கிறான் இந்த ஆளு புரிஞ்சுக்கிட்டாங்கன்றாங்க. அதன் பிறகு அவங்க கோரிக்கை வச்ச மாதிரி நமக்கு தெரியலையா இத்தனை சதவீதம் கொடு அப்படின்னு சொல்லி. அது அத்தனை சதவீதம் கேட்கறது முன்னாடி கருணாநிதி விஷமத்தனமா நம்ம மொத்தமா 3% இருக்கிற மாதிரியே கேளுங்க 3% சொல்லி 3% நம்ம கொடுக்குறான். நம்ம வேண்டாம்னு சொன்னா நம்ம 3% மேல இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்க. ஆனா முஸ்லிம் தலைவர்கள் அண்ணா அறிவாலய அடிமைகள் முஸ்லீம் லீக் தமுக இவனுங்கெல்லாம் விழா நடத்தினாங்களா இல்லையா கருணாநிதி கூப்பிட்டு? நான் கேட்கிறேன் ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா? முட்டா போங்களா நீங்க? இல்ல கடுமையானது வேண்டாம். திரு காமராஜன் ஐயா 2016 நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அப்போது எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இஸ்லாமியனுடைய இடஒதுக்கீடு 5% உயர்த்தப்படும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்தால் அப்படின்னு சொன்னாரு. இப்ப 2021 ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அதை பத்தி ஒரு பேச்சே இல்லையே. எப்பா உள்ளொதுக்கீடு தான்ப்பா கொடுத்துருக்கு. அதான் 5% உயர்த்தப்படும் சொன்னீங்க 3.5 இருந்து உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்கு. இப்ப எங்க இருந்து எடுக்கிறது யோசிச்சு பாருங்க. அப்ப எதிர்கட்சியா இருக்குமா அந்த சிந்தனை இல்ல? இல்ல அதாவது என்ன காரணம்னா நான் அதுக்குள்ள நமக்கு ஒன்றிய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இதெல்லாம் அது அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. எடுப்பாங்க. நாங்க இவன் ஆட்சிக்கு திரும்ப மீண்டும் நீங்க எடுங்க சார். நம்ம மாநில அரசா எடுத்து என்ன புடுங்கனா எடுத்து என்ன அதனால என்ன பிரயோஜனம்? எடுத்தனா இல்லையா? எடுத்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா எடுத்தா என்ன பிரயோஜனம்? இப்ப ஏன் எடுக்கணும்னு சொல்றீங்க? என்னத்துக்கு? அது ஒன்றிய அரசு எடுத்தா தான் இந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கீடு பண்றதுக்கு அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. நீங்க எடுத்து அறிவிங்க, அப்ப தெரிஞ்சிட தமிழ்நாட்டுல. இப்ப அவன் பீகார்ல அறிவிச்ச உடனே முஸ்லிம்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி மஸ்தானுக்கு 6 மாசம் நாசருக்கு 6 மாசம் மாத்தி மாத்தி கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. அது எங்க கட்சியினுடைய எங்க கட்சியில தான் மஸ்தான் ஒரு எம்பி 40 எம்பி யாருங்க அதை கேட்கறீங்க? நீங்க யாரு அதை கேட்கல? நீங்க யாரு? அதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் அந்த சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகள் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களால கொடுக்க இயலாது. அத உண்மை அதுதான்ப்பா. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுத்தோம்னா உள்ளொதுக்கீடு தான் பண்ண இயலும். உள்ளொதுக்கீடு பண்றதுக்கு உள்ளொதுக்கீடு ஒரு பக்கம் சார். இப்ப நீங்க எம்எல்ஏ எம்பிக்கள் நீங்க நிக்க வைக்கிறீங்க, அதே போல சட்டமன்றத்துல உரிய பிரதிநிதிகள் அந்த சமூகங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி திராவிட. ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி. ஆமா ஆமா, எங்கள்ல ஜாதி எல்லாம் கிடையாது. ஓஹோ, அப்ப ஏன் தொகுதிகள்ல எந்தெந்த சாதிகள் அதிகமா இருக்கிறவங்க பார்த்து நம்ம போறோம்? வெற்றி வாய்ப்புக்காக விக்கிரவாண்டியில எதுக்கு வண்டியில தான் நிப்பாட்டினீங்க? அது வெற்றி வாய்ப்பு. ஜாதிக்கு அப்பாற்பட்டது. அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அவருக்கு சீட்டு கொடுக்குறோம். நாங்க ஜாதி பார்த்து கொடுக்கலையே. அவருக்கு அவரை நிப்பாட்டினா அவர் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு, கொடுக்குறோம். ஈரோட்ல இவரை நிப்பாட்டினா ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில எதுக்கு கொடுத்தோம்? அந்தம்மா தூத்துக்குடியில் நின்றா ஜெயிக்கும். தூத்துக்குடியில் ஆர்டர்ஸ் இருக்காங்க. கனிமொழி அம்மா நாடாரா? அதான் கேக்குறாரு திரு சீமான் அவர்கள். என்ன கேக்குறாரு? கனிமொழி அம்மா நாடாரா? இவரு நாடாரா? இவருக்கு கிறிஸ்தவ நாடாரா? அவரு கிறிஸ்தவ நாடாரு. சீமான் அவர்கள் கிறிஸ்தவ நாடாரு. சரி, அந்த அம்மா நாடாரு. எப்படி நாடாரா? அவங்க அம்மா நாடாரு, அவர் நாடாரு. அவங்க அப்பா இசைவாளர். அவன் இசைவாளர் தான் இருக்க முடியும். அது எப்படி? தந்தை இது கிடையாது, தாயினுடையது தான் மொழி தான், தாய்மொழி தான் நிற்கும். ஓஹோ. அதுவும் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான். தந்தையுடைய இன்சிலும் தாயுடைய இன்சிலும் போடணும், தந்தை இன்சில் இல்லைனாலும் தாய் இன்சில கண்டிப்பா போடணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துச்சு. ஓஹோ. இப்ப நீங்க எதுயா? நீங்க என்ன சமூகம்? நீங்க என்ன சமூகம்? நான் என்ன சமூகம்? நான் மனித சமூகம். ஓ, மனித சமூகம். சொன்னீங்களா? நான் ஆண் வர்க்கம், மனித சமுதாயம், அவ்வளவுதான். எனக்கு என்ன ஜாதி இருக்கு? சீமான் கேக்குறாரு எப்படி இப்போ அவங்க நாடாருன்னா இப்ப திரு ஸ்டாலின் அவர்களோ திரு அழகிரியோ மூகாமுத்தோ தமிழரசர் இவங்க எல்லாம் நாடார்களா அப்படின்னு அவங்க அப்பா என்னவோ அதுதான் அவங்க. ஸ்டாலினுடைய அம்மா என்ன இனமோ அந்த இனம் தான் அவரு. இல்ல எதுக்கு நமக்கு இந்த சாதியை பத்தி பேசி பழக்கம் என்ன இருக்கு? சொன்னீங்க இல்லையா சாதி நாங்க சாதிக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னு சீமான் கேக்குறாரு. தூத்துக்குடி 2 முறை நிக்க வச்சு ஜெயிச்சு ஒரு ஆளுன்னு அவர் கேக்குறாரு. அவர் தான் சார் 36,000 வாக்கு வாங்கி 36 லட்சம் புடுங்கிட்டாரு. அவரு புடுங்கினாரு. இன்னும் இப்ப இந்த தேர்தல புடுங்கட்டும். அவரு வரக்குள்ள 2026 இந்த 36 லட்சம் ஓட்டு கூட வாங்க முடியாது. டபுள் மடங்கு வாங்குவாருன்னு சொல்லி
சொல்றாங்க. அதெல்லாம் அவர் மரியாதை போயிடுச்சு. இப்போ அவரு விட்ட புருடா, நான் வந்து ஆமக்கறி தின்னேன், பூனைக்கறி தின்னுங்கிற புருடா, நான் வந்து மிஷின் கன் எடுத்து ட்ரைனிங் பண்ணேங்கிற புருடா, எல்லாமே நீதானே பாருங்க சார். இப்ப பாருங்க சார், ஒரு டைரக்டர் நாம் தமிழர் தம்பிகள் இங்க பாரு, அவர் கூட்டிட்டு சார். ஓகே பாத்துங்க சார். நாம் தமிழர் தம்பிகள் வந்து இப்ப நீங்க இது பேசிட்டீங்க, வெளியே போகும். பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தது வந்து பொய்ன்னு சொல்லி அப்புறம் போட்டுருவாங்க. அடுத்து ஸ்டாலின் அவர்கள் மிசாவில் கைது செய்யப்படல, மிசா காலகட்டத்தில் தான் கைது செய்யப்பட்டான்னு சொல்லி அப்பெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுக்கப்பட்டதா? பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்படல. 5 வருடங்களுக்கு முன்னாடியே ஆதாரங்களை போட்டாங்க. யுனெஸ்கோட்ட இருந்து அபிஷியலாவே வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்க இப்போ வரைக்கும் நீங்க வந்து நீங்க பொறிக்கிறீங்களா, பேர்ல பொறிக்கிறீங்களா? பெரியார் சிலைக்கு கீழே யுனெஸ்கோ வந்து அது ஒரு கண்ணியமான ஒரு உயரிய வார்த்தைகளை கொண்டு அவருக்கு வந்து புகழாரம் கொடுத்து போற்றி இருக்கு, யுனெஸ்கோ அவருக்கு அவார்டு கொடுத்துருக்குன்னு சொல்லி கலைஞர் தான் அப்போதைய இது கொடுத்தாரு. அந்த இதை அது வந்து யுனெஸ்கோ கொடுக்கலன்னு சொல்லி இப்போ 2020 மெயில் போட்டு யுனெஸ்கோனுடைய டைரக்டா அவங்க அபிஷியலாவே வாங்கிட்டாங்க, கிடையாதுன்னு சொல்லி. அப்புறம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் பெரியாருக்கு யுனெஸ்கோவே கொடுத்துருச்சு அப்படின்ட்டு. சொல்லுவேன் சொரக்காயில உப்பு இல்லை. நீங்க நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க இல்லையா? நிரூபிக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்லையா? இல்லாத இல்ல அது அவதூறு இல்லையா? அது அவதூறு எல்லாம் கிடையாது. இல்ல சார், இப்ப எனக்கு வந்து எனக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நோபல் பரிசுக்கு உண்டான நான் வந்து சான்றிதழ காமிக்கணும்ல சார். விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, உயிரோட இல்லாத ஒரு மனிதனை பத்தி நம்ம இப்ப ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆளுதான் வந்து மானம் கட்டு ரோசம் கட்டு சொன கட்டு போய் தெரியுறாரு அப்படின்னா எல்லாருக்கும் மானம் ரோசம் சொன வெக்கம் இதெல்லாம் இல்லாம வாழ்றோம் பாத்தியா? அவருக்கு வேணா அது இருக்கும். இப்ப பிரபாகரன் உயிரோட இருக்காரா? பிரபாகரன் நாங்க பேசுறோமா? நாங்க யாராவது பிரபாகரன் நீங்க தான் சொல்றீங்க சந்திச்சது பொய்ன்றீங்க. அப்ப அந்த நபர் இல்ல, சம்பந்தப்பட்ட நபர் அவர் சந்திச்சப்பட்ட நபர் இருக்காரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, நாங்க சொல்லல. சரி, இவர் சீமான சந்திச்சாரா வச்சாருன்னு நாங்க சொல்லலாம் சார். நீங்க பெரியார் அவருடைய விடுதலை விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை சார்ந்தவங்க தான் இப்ப சொல்றாங்களே தவிர நாங்க யாரும் பேசல இதை பத்தி. சார், நீங்க பெரியார் மீதான விமர்சனத்தை நீங்க எதிர்கொள்ள முடியலன்னு உடனே வந்து பிரபாகரன் அவரோட எடுத்த போட்டோ வந்து உண்மையா பொய்யாங்கிற டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்களே உங்க மேல. நீ பெரியார் மீதான விமர்சனத்தை நீங்க எதிர்கொள்ள முடியலன்றாங்க. பெரியார் இவர் என்ன புடுங்கினார்? பெரியார் நேத்து கூட பெரியார பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? யாரு இவரு? வெங்காயத்தை வீசுங்க, நான் வந்து அதெல்லாம் நான் இங்க பேசாத ஒன் பேர்லயும் இல்ல அப்படி சொல்றாரு. சும்மா என்ன புடுங்குறீங்க? கேளுங்க ஐயா, ஐயா கேளுங்க. கருணாநிதி கலைஞர் கருணாநிதி பெரியாரை திட்டிருக்காரு. எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இவன் யாரு அப்படி எல்லாம் நாங்க எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க அடிச்சுக்குவோம் முடிச்சுக்குவோம். ஏங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளை அடிச்சீங்க, அப்புறம் என்ன வருது பொதுவெளியில சொல்றாரு. முரசொலியிலேயே எழுதினீங்க கட்டுரைகள், சொல்லுங்க. அண்ணா ஏன் பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்களோ தந்தை என்கிறோம், அவரோ எங்களை தாசியின் மகன் என்கிறார் அப்படின்னு ஏன் சொல்றாரு? பேரறிஞர் அண்ணா பெருந்தகை. அண்ணா பெருந்தகை வந்து நீங்க தலைவராக ஏத்துக்கலையா? அவரு நீங்க போற்ற மாட்டேங்கிறீங்க. அவருக்கு ஆட்சியில அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பங்களிப்பு எல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க. நாடாளுமன்றத்துல நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க, ஓத்து எடுக்கிறீங்க, அதுல கூட கலைஞர் பேர் சொல்றீங்க. ஓகே, பெரியார் தான் சொல்றீங்க. அண்ணாதுரையோட பேரை அப்படி இரிட்டேட் செஞ்சிட்டீங்களா? இதுல கூட அண்ணாதுரை அவர்கள் இரிட்டேட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுலயே ஒரு வந்து யாராலும் மறைக்காது. வானத்துக்கு வந்து ஏதாவது சரி கவர் போட்டு மூட முடியுமா? இல்ல சூரியனுக்கு கவர் போட இயலுமா? சந்திரனுக்கு போட இயலுமா? அது சூரிய சந்திரனை போன்றவர் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். அவங்களை எல்லாம் மறைக்க இயலாது. கலைஞர் அதுக்கு ஒப்பானவர் சொல்லலாமே தவிர, ஆனா அதுக்கு ஈக்குவலா சொல்லலாம். அது எங்க கட்சி கட்சி ஆட்சியில இருக்கு. அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க
முன்னோர்களை அவங்க அது உங்க கட்சி ஆபீஸ்க்கு பேருவீங்க, உங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள வச்சுக்கோங்க. எங்க அரசு வரி பணத்துல உங்களுடைய அரசு என்ன மயிர் புடிக்குச்சு, நாங்க கஷ்டப்பட்டு நாங்க பாட்டில் வந்து கலைஞர் படம் போடுங்க, அது எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் அதை பத்தி பேச வேண்டியது இல்லத்தா, அது எங்களுக்கு தெரியும் யார் படத்தை போடணும் யார் படத்தை போடக்கூடாதுன்னு. இவங்க பெரியாரை திட்டலாமா, இவங்க பெரியாரை பத்தி அசிங்கமா எழுதலாமா, இவங்க பெரியாரை பத்தி தமிழ்நாட்டில் முதல்மா அசிங்கமா கேவலமா கீழ்த்தரமா ஆர்டிகல் பேசுறது திமுக காரங்க. அது சாட்சியா கலைஞர் கருணாநிதி தான். அவரை தொடர்ந்து 50-55க்கு பின்னாடி 67க்கு அப்புறம் 67ல எங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் யாராவது பெரியார பத்தியோ யாராவது பேசியிருப்போமா? 67க்கு முன்னாடி 2009 பெரியாரோட சிலை உடைக்கப்பட்டது சார். யார் சொன்னா? உடைக்கப்படல 2009ல. பெரியார் திகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சர்ச்சை ஏற்படலையா, சண்டை ஏற்படலையா? கலைஞர் பெரியார் சிலையில 2009 நான் சொல்றது. அதிகாவுல பெரியார் இறந்து திகாவுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து வீரமங்கை ஏதோ ஒரு பட்டம், சமூக நீதி காத்த வீராங்கனை. அதுக்கு என்ன எழுதினார் முரசொலியில கலைஞர், என்ன அறிக்கை, என்ன இது, அதெல்லாம் என்ன மறந்துட்டுமா? நீங்க வீரமணியை வந்து எடுத்துக்கூடாது சார் இல்ல கணக்குல. வீரமணி எடுத்துக்கூடாது இல்ல, அப்போ பெரியார் விஷயங்கள் எல்லாம் கலந்துதான் விடுறாரு அவரு. கலைஞர் எழுதுறாரு சும்மா வீரமணிக்கு மட்டும் கண்டிப்பாரா? ஏங்க வீரமணி வந்து அவரை இருக்க சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு சால்ரா போட்டுட்டு இருக்காரு. ஐயோ இப்படி உண்மையை போட்டு உடைச்சு போட்டீங்க. யார் சொத்துக்கு யாரு பாதுகாவலர்? பெரியார் சொத்துக்கு யாரு? அப்ப நீதான் பாதுகாவலர், அதுக்கு நீங்க தான் அதுக்கு கிளைம் பண்ணுமா? இவர் சொல்லிட்டாருங்க. இதே சீமான் சொன்னாருன்னா ஆட்சி ஆபீஸ் 10 பேர் கழிப்போம். ஆமா, இப்ப நீங்க சொன்னா அமைதியா இருக்காங்க, சீமான் சொன்னா ஏன் சார் இந்த மாதிரி பண்றாங்க? அந்த இப்ப நீங்க சொல்றது இப்ப உண்மையை உடைச்சிட்டீங்கல்ல மக்கள் மத்தியில. வீரமணி 10,000 கோடி சொத்துக்கு அவர் அடைக்கலமா திமுக கூட கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அவன் திமுக கூட இல்ல, அன்னைக்கு ஜெயலலிதா. ஓகே, வாட் எவர் மேபி யாரெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ மாறி 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 வைக்கிறேன்றீங்கல்ல. மாறி மாறி இல்ல, நாளைக்கு யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க கூட இருக்காருன்றீங்கல்ல. இத சீமான் சொல்லி ஏன் வருது? வேங்கை வயல் விஷயத்தில் அரசினுடைய திட்ட இதுவை வந்து நான் வரவேற்கிறேன்னு சொன்னாரு இல்லையா, வேங்கை வயல் விஷயத்துல. அதுக்கு இப்ப ஒத்துக்குற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க ஆளுங்க அவர் நாங்க என்ன செஞ்சாலும் சரி கம்முன்னு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு 10,000 கோடி பாதுகாக்கணும். ஓகே, உங்களோட 20 கருத்தை பத்தி மிக்க நன்றி.